வணக்கம். இன்றைக்கு நம் வீடுகளில் சமைக்க பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் பெரும்பாலும் அலுமினிய பாத்திரங்கள்தான். இந்த பாத்திரங்களைத்தான் பலரும் தங்கள் வீடுகளில் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அலுமினிய பாத்திரத்தில் உணவை சமைத்து சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு அதிக கேடு விளைவிக்கும் என்பது பெரும்பாலானோருக்கு தெரிவதில்லை. நாமே பல நோய்களை வெற்றிலைப்பாக்கு வைத்து அழைக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது. அலுமினிய பாத்திரங்கள் பற்றிய விழிப்புணர்வு பதிவுதான் இது. வீடியோவுக்கு போகலாமா? இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். அலுமினிய பாத்திரத்தில் சமைத்து சாப்பிடுவதால் சமைக்கும் உணவில் அலுமினியம் கலந்து விடுகிறது. பிறகு அவற்றை உட்கொள்ளும் பொழுது அவை இரத்த நாளங்கள் வழியே சில உறுப்புகளில் தங்கி ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. அலுமினிய பாத்திரத்தில் உள்ள அயனிகள் அல்லது மின் துகள்கள் மூளைக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும். தொடர்ச்சியாக அலுமினிய பாத்திரத்தில் சமைத்து சாப்பிட்டு வந்தால் நாளடைவில் அல்சைமர் என்னும் ஞாபக மறதி நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. அது மட்டுமின்றி அலுமினியம் சிறுநீரகங்களுக்கும் கேடு விளைவிக்கும். அலுமினிய பாத்திரங்களால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். இதற்கு அதில் உள்ள மின் துகள்கள்தான் காரணம். இதனால்தான் அல்சைமர் நோய் ஏற்படுகிறது. தொடர்ச்சியான அலுமினிய பாத்திரங்களில் சமைத்து சாப்பிட்டு வந்தால் ஒரு கட்டத்தில் திடீரென்று அதிகப்படியான சோர்வை சந்திக்கக்கூடும். அலுமினியம் எலும்பின் வளர்ச்சியை தடுத்து அதில் அதிகப்படியான தேய்வை ஏற்படுத்தி அதிகமாக எலும்பு முறிவு ஏற்படும் அபாயத்தை ஏற்படுத்தும். அலுமினிய பாத்திரத்தை அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் பெருங்குடல் பாதிக்கப்படுவதோடு அதனைத் தொடர்ந்து சிறுநீரகங்களும் இரத்தமும் பாதிக்கப்படும். அலுமினிய பாத்திரங்களுக்கு சிறந்த மாற்றாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பயன்படுத்தலாம். அலுமினிய பாத்திரங்களுடன் ஒப்பிடுகையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களால் ஏற்படும் பாதிப்பு கொஞ்சம் குறைவுதான். அலுமினியம் போன்று ஈயமும் பேராபத்தை விளைவிக்கக்கூடியது. எனவே எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு வகையான பாத்திரம் என்றால் அவை மண் பாத்திரங்கள்தான். இதனால் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுவதோடு சமைக்கும் போது உணவின் சுவையும் அதிகரிக்கும். தண்ணீர் கூட மண்பானையில் அல்லது செம்பு பாத்திரத்தில் வைத்து குடித்து பழகிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இனி அலுமினிய பாத்திரங்களை குறைவாக பயன்படுத்துங்கள், மண் பாத்திரங்களை அதிகமாக பயன்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.